இவங்க வந்து அவங்க பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்கூல் மாதிரி அன்புச்சோலை இருக்கு. அன்புச்சோலைக்கு 4 மாதமாக நாங்கள் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம். பல கஷ்டமான சிந்தனை வருது, எதேதோ ஞாபகம் வருது. இங்கே வந்து அந்த இதுவே மறந்துடும். அது என்னமோ தெரியல, இந்த காலு இங்கே ஓடி அரைச்சது. அதுதான் காலு இங்கே ஓடி அரைச்சது. பொம்பளைங்க ஒவ்வொரு பொம்பளைங்க படுற பாடு அந்த பஸ்ஸில் வரக்குள்ள எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இல்லைன்னா அங்கே வர முடியுமா? கண்டிப்பா அவர் நல்லா இருக்கணும், பஸ் அவர் வரணும், திரும்பவும் இந்த மாதிரி எங்களுக்கு நல்லா செய்யணும். உனக்கு ஒன்று தெரியுமாம்மா? மரண ஊசியை போட சொன்னவன் நான். உங்களுக்கு மரண ஊசியை போட சொன்னவன் நரக வேதனையா இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் தாரணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு தேவை இருக்கு. அது என்ன தேவைன்றது நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். ஒரு மனுஷனுக்கு அன்புன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அவன் நல்லா இருப்பான். அன்பு இல்லைன்னா அவன் எவ்வளோ பணம் காசு சொத்து சுகம் பேர் புகழ் வண்டி பங்களா என்ன வச்சுருந்தாலும் பிரயோஜனமே கிடையாது. அன்புன்ற அந்த ஒன்று இருந்தால் மட்டும்தான் அவனால் ஒரு நல்ல ஒரு மனநிலையோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவங்க பெரியோர்களுக்காக ஆரம்பித்த விருகம்பாக்கம்ல இருக்கக்கூடிய அன்புச்சோலையில் இருக்கோம். இந்த மாதிரி அன்புச்சோலை எங்கெங்க இருக்கு குமுதினி? ஆக்சுவலா அன்புச்சோலை பாத்தீங்கன்னா 3 பிரான்ச் இருக்கு. ஒன்னு பெருங்குடி, ஒன்னு ராயபுரம், ஒன்னு விருகம்பாக்கம். நம்ம இன்னைக்கு வந்து விருகம்பாக்கம் அன்புச்சோலைக்கு வந்திருக்கோம். இந்த அன்புச்சோலையோட நோக்கத்தை எந்த நோக்கத்துல வந்து ஸ்டாலின் ஐயா ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை சொல்லிட்டு நம்ம இவங்க கிட்ட பேச போனா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியுங்கிறதுக்காக. இது வந்து முதியோர் இல்லம் கிடையாது, இது வந்து ஒரு அன்புச்சோலை. அதாவது பசங்க இருக்க மாட்டாங்க, அதாவது ஒன்று நிஜமாவே பசங்க இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா பசங்க கல்யாணம் ஆகி வெளியூரில் இருப்பாங்க, அதுவும் இல்லைன்னா மருமக சேர்த்துக்க கூட இல்லாத ஒரு மாமனார் மாமியார் இருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துல தனியாக அன்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு அப்படியே மனம் குன்றி டிப்ரெஷனில் இருக்கும்போது அவங்கள குதூகலமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் அவங்களோட கடைசி காலம் அந்த வாழ்க்கையை நல்லா வச்சுக்கிறதுக்காக முதல்வர் ஐயா இந்த மாதிரி ஒரு அன்புச்சோலை திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் உணவு, மத்தியான உணவு, தேநீர் எல்லாம் கொடுப்பாங்க. மாலை 6 மணிக்கு மேலே அவங்க இருக்கக்கூடிய இருப்பிடத்துக்கு போயிடுவாங்க. இதுதான் ஐயா அமைச்சிருக்க திட்டம். இங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் இந்த தாய் தந்தையரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆமாம், ஒரு ஸ்கூலுக்கு வர மாதிரி காலையில் கிளம்பி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் ஜாலியாக விளாண்டு பேசி அவங்களோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு இல்லம் மாதிரியெல்லாம் இல்லை, ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு கெட் டுகெதர் டெய்லி வந்து. ஏன்னா இந்த மாதிரி வயசானவங்களுக்கு வீட்டில் பசங்க வேலைக்கு போயிடுவாங்க எல்லோரும் இருக்கும்போது அவங்க ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பேச்சு துணைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்க வெளியில் வரும்போது அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம், நிம்மதி, நிறைய பேசும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு இது. ஸோ அதோட இன்சார்ஜ் நிர்வாகம் பண்றவங்க சீதா மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து இதோட கான்செப்ட் என்ன, இது என்ன, எப்படி நடத்துறாங்க அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி சென்னையில வந்து 3 இடத்துல இருக்கு அன்புச்சோலை. விருகம்பாக்கம், இன்னொன்று வந்து பெருங்குடி, இன்னொன்று வந்து ராயபுரத்தில். நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 25 சென்டர் இருக்குது, 25 அன்புச்சோலை மையங்கள் இருக்குது. இந்தியாவுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது வந்து தமிழ்நாடு தான். எந்த ஒரு இனிஷியேட் பண்ணாலும் அது முதல்ல வந்து தமிழ்நாடு தான். ஸோ உண்மையாகவே நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இந்த அன்புச்சோலை வந்து முதியோர்களுக்கான பகல் நேர பராமரிப்பு இல்லம். ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மண்டே டு சாட்டர்டே அவங்க இங்கே இருப்பாங்க. சண்டே ஆனால் அவங்க லீவ். ஏன்னா அவங்க திரும்ப அவங்க வீட்டுக்கு போகணும், வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோட மருமக்க பிள்ளைகளோட. ஆமாம், அவங்க கழிச்சிட்டு ஆமாம் கண்டிப்பாக 6 நாளும் அவங்க எங்கே கூட தான் இருப்பாங்க. மேம் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்கூல் மாதிரி தான். ஏன்னா அவங்க ஒவ்வொரு நேரமும் உள்ளே வரும்பொழுதெல்லாம் நான் அவங்கள பார்க்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவங்க வருவாங்க. ஏன்னா ஸோ முதியோர்கள் வந்து நான் அடிக்கடி யோசிப்பேன், அவங்க வந்து ஆணிவேர் மாதிரி. அவங்கள வந்து பாதுகாப்பது நம்ம கடமை. ஸோ அதுவும் அரசாங்கம் வந்து முதியோர்களுக்காக எல்லாத்துக்கும் ஒரு கிளப் இருக்குது. அதே மாதிரி முதியோர்களுக்கு அவங்க ஜாலியாக அங்கே வந்துட்டு ஸோ எல்லா விதத்துலையும் அவங்க விரும்பினதை விளையாடலாம், அவங்க விரும்பினதை பார்க்கலாம். இவங்களும் ஒரே மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வயசான குழந்தைங்க மாதிரி ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது நீங்க சொல்றது விளையாடுறதுலாம் என்ன விளையாடுவாங்க? ஆமா சொன்னாங்க வந்தோடனே நாங்க விளையாடுவோம் இங்க எல்லாரும் அப்படின்னா. அவங்களுக்கு அது ஒரு பெரிய மைண்ட் ரெஃப்ரெஷிங் கேம் மாதிரி தானே இது. எவ்வளவோ பேர் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். என்னென்ன விளையாடுவீங்க? அம்மா சொன்ன மாதிரி
இவங்க வந்து அவங்க பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு ஸ்கூல் மாதிரி அன்புச்சோலை இருக்குது. ஸோ என்னென்னா அவங்க ஒவ்வொரு நாளும் இங்கே காலையில் வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மதிய உணவு இருக்கும். அவங்களுக்கு வந்து 3 விஷயத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சாரு முதியோர்கள் பாதிக்கிற ஒரு விஷயம் தனிமை, லோன்லினஸ். ஆனால் இந்த இடத்துல அவங்க பார்க்கும்போது அந்த லோன்லினஸ் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா இன்றைக்கி முதியோர்களோட என்ன இருக்கா, நான் பேசுகிறத மற்றவங்க கேட்கணும், வேறு எதுவுமே அவங்களுக்கு வேணாம். சாப்பிட்டியா அது அப்படி கேட்குறதுக்கு அவங்களுக்கு யாருமே இல்லை. ஸோ இங்கே வரும்பொழுது அவங்க நிறைய பேசுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய மணிக்கணக்கில் பேசுவாங்க, அவங்க மனம் விட்டு விளையாடுவாங்க. அதாவது இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் நிறைய விளையாட்டுகள் வந்து மறந்துருக்கு. ஆனால் இவங்க விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த பழைய காலத்து தாய் பாஸ், இப்போ ஏஎல்லாம் எவ்வளோதான் அப்டேட் ஆனாலும் அந்த பல்லாங்குழி விளையாடுறது, நொண்டி விளையாடுறது, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது அவங்க வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. சொல்லும்போது பாட்டி ஒரு ஸ்டெப் வைக்கிறாங்க, கண்டிப்பாக டான்ஸ் பண்ணுவாங்க. அவங்க யோகா பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்களுக்கு தனியாக இருக்காங்க, யோகா டீச்சர் தனியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு வந்து 3 விதத்தில் நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து அவங்களுக்கு மெடிக்கல் சம்மந்தமாக என்ன டெய்லி பிபி செக் பண்ணுறது, சுகர் செக் பண்ணுறது, அவங்களுக்கு மருந்துகள்னால் நாங்கள் இங்கே இருக்கிற எங்களை சுற்றி இருக்கிற யூபிஹெச்சோடு நாங்கள் சேர்ந்து அவங்களுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி பாலிசி இப்போது எல்டர்ஸ்க்கான என்ன பாலிசி இருக்குது, ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய முதியோர்கள் டிஜிட்டல் இதில் நிறைய ஏமாந்து போகிறாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் அவேர்னஸ் கொடுக்குறோம். இங்கே வரும்போது பட்டன் ஃபோனில் இருந்தவங்கலாம் இன்றைக்கி எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறாங்க. அம்மா நாங்கள் என்ன பண்ணுறோம் நீங்கள் வீடியோ காலில் பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்கள வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப ஒரு நாள் வரலன்னா கூட எங்களை கேட்பாங்க, அம்மா எங்கே இருக்கிறீங்கன்னு. ஸோ ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை நாங்கள் தொடங்கும் போது, அன்புச்சோலை தொடங்கும் போது ஒரு 30 பேர் இருந்தாங்க. ஆனால் அது வந்து பல மடங்கு இன்னைக்கு 80 பேர் ஒரு நாளைக்கு இந்த இடத்துல 80 பேர் வந்து ஒவ்வொருத்தர் பார்க்கும்போது 2 மணி நேரம் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா அவங்க சொல்லாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் சந்தோஷம், எங்கள் வயது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இது எல்லாத்தோட இன்னொரு விஷயம், அவங்க வந்து அனுபவிக்கிறவங்களா இருந்தாலும் இந்த திட்டத்தை அனுபவிச்சு நீங்க சொல்றீங்க பாருங்க, அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு முகத்துல ஒரு சந்தோஷமோ, ஒரு அவங்கள இந்த அளவுக்கு இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்றதை நீங்க அனுபவிச்சு சொல்றீங்க பாருங்க, அது ஒரு பெரிய எனக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா எப்பவுமே அம்மா அப்பா இல்லாததான் அது கஷ்டம் தெரியும். இந்த இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஸோ நம்ம அம்மா நம்ம அப்பா, ஸோ அவங்கள எல்லா விதத்துலையும் ரொம்ப இண்டிவிஜுவல் கேர் பண்ணுவோம் எல்லாருமே. அவங்க என்ன வேணும்னாலும் எங்க கிட்ட, அவங்க பிள்ளைகள் கிட்ட, அவங்க பேர பிள்ளைகள் கிட்ட கேட்குற மாதிரி என்ன வேணாலும் சொல்லுவாங்க. நகை வெட்டணும்னா நகை வெட்டுன்னு சொல்றது, ஒரு குடுமி போல. அப்போ நாங்கள் ஒரு நாள் இங்கே ஒரு இது வச்சோம், 80s ஷாப்புன்னு ஒன்று சின்ன வச்சோம். அவங்க ஸ்கூல் காலத்தில் அவங்க என்னென்னலாம் ஸ்கூல் பக்கத்தில் வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க, அது ஒரு ஸ்டால் வச்சோம். ஆனால் நாங்கள் ரூல்ஸ் போட்டோம், அவங்க ரெட்டை ஜடை போட்டு ஸ்கூல் மாதிரி வந்தால் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச புளியாங்காய், நெல்லிக்காய், அந்த கொருக்களிக்காய், தேன் மிட்டாய், நிறைய திங்ஸ் அவங்களுக்கு வச்சு, அவங்க கமரக்கட்டு, அதெல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப ரேரு. மம்மி டாடியா அது ஒரு மிட்டாய் பாருங்க, நமக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அப்டேட் அவுட்டிங் கொண்டு போகிறது அவங்கள. ஏன்னா அவங்க எல்லாம் ஸ்கூல் காலத்தில் அவுட்டிங், ஆமாம் அவங்களுக்கு ஒரு பஸ் இது வரைக்கும் நாங்கள் 2 முறை அவங்கள நாங்கள் பர்மிஷன் வாங்கி அவங்கள அவுட்டிங் கொண்டு போயிருக்கோம். ஸோ நிறைய அவங்க என்ன கேட்குறாங்களோ நாங்கள் நோ சொல்ல மாட்டோம். அது அவங்களுக்கு கூடிய விரைவில் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி ஒரே மாதிரி அவங்க சாரி கட்டணும்னா அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி. ஒரு ஃபெஸ்டிவல் கூட நாங்கள் விட மாட்டோம் மேம். நாங்கள் எல்லா ஃபெஸ்டிவலும் இது பண்ணோம். ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணோம், பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம், கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணோம், நியூ இயர் செலிப்ரேட் பண்ணோம். எல்லா ஃபெஸ்டிவலும் எதுவுமே விட மாட்டோம். நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் சீனியர் சிட்டிசனில் இருக்கிற நிறைய மெம்பர்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கூட இங்கே வந்து அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு பாலிசி சொல்லி கொடுக்குறது, அவங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் இருக்குது. இப்போ வந்து பிள்ளைங்கள்லாம் அவங்க சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்கள விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ நடக்கக்கூடாது. ஸோ லோக்கலில் இருக்க போலீஸ் வந்து இவங்களை விசாரிக்கிறது, நிறைய அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லுவோம். வெறும் அன்புச்சோலைங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அவங்களோட இன்னும் மிச்சம் இருக்கிற வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் நீங்க பண்றீங்க. இவங்களுக்காக நிறைய பேர் இருக்காங்க மேம். சீனியர் சிட்டிசன் ஃபோரம் இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் கூட எனக்கு ஒரு அவார்டு இன்வைட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி
ரிட்டையர்ட் ஆன பென்ஷனர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து இவங்கள வந்து விசாரிக்கிறது, இவங்களுக்கு என்ன வேணும் அப்படி இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ அவங்களோட பர்த்டே எல்லாம் இவங்க கூட வந்து செலிப்ரேட் பண்ணுறது. அப்புறம் ஹெல்பேஜ் இந்தியா இருக்காங்க, ஸோ அவங்க இவங்களுக்கு நிறைய பாலிசி அந்த மாதிரிலாம் நிறைய எங்கள் கூட சீனியர் சிட்டிசன் ஃபோரம்ஸ் நிறைய பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணி ஒரு டீயும் ஒரு கேக்கும் அவங்களோட என்ஜாய் பண்ணிட்டு ஸோ இவங்களுக்கும் எல்லாரும் சந்தோஷம், ஒரு ஃபேமிலி மாதிரி செலிப்ரேட் பண்ணி. கண்டிப்பா இல்ல. சரி மேம், இப்போ வந்து நீங்க ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்றீங்களா? என்ன கைண்ட் ஆஃப் ஃபுட் வந்து நீங்க கொடுக்குறீங்க? மேம் ஆக்சுவலா வந்து இல்ல அதுக்கு மெனு மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆமா கண்டிப்பா எங்களுக்கு அதாவது வீக்லி மெனு மாதிரி. ஆமா மண்டே டு சாட்டர்டே உங்களுக்கு மெனு இருக்கும் மேடம். வீக்லி கண்டிப்பா உங்களுக்கு எக் இருக்கும், ஒரு நாள் நான்வெஜ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ஃபிஷ் அவங்களுக்கு சிக்கன் அந்த மாதிரி மேம். ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியா கொடுக்குறோம் அவங்களுக்கு, நியூட்ரிஷன் இது மாதிரி. ஏன்னா ஒரு நியூட்ரிஷனை வச்சு தான் நாங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஃபுட் மெனுவே போட்டிருக்கோம். ஸோ ஒரு நாள் பஜ்ஜி, ஒரு நாள் சுண்டல், டெய்லி மன்னா ஹெல்த் மிக்ஸ் இது இருக்கும். ஸோ அதை வந்து கம்பல்சரி எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் கம்பல்சரி ஒரு கிளாஸ் நாங்க கொடுத்துறோம். ஹெல்த் மிக்ஸ் வெரி குட். ஆக்சுவலாவே நீங்க ஒரு விஷயத்தை இங்க பண்றீங்கல்ல, இவ்வளவு பொறுமையா அவங்கள ஹேண்டில் பண்ணி. ஆமா அது ரொம்ப பெரிய அது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். அதாவது You have that patience and you have that love towards them is really very very huge. அது உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மை மேம். ஆக்சுவலாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தது. ஏன்னா நான் வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் இருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்டர்ஸை வந்து நாங்கள் ரெஸ்கியூ பண்ணுறோம். ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஒரு 3லேருந்து 4 பேர் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிகிட்டே இருப்போம். ஆமாம், ரெஸ்கியூ பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணி முதியோர் இல்லத்தில் விடுவோம். ஆனால் இப்படி ஒரு அன்பு சோலை இருக்கும் போது இல்லத்துக்கும் அன்பு சோலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா 6 மணி ஆனால் அவங்க திரும்ப வீட்டில் அவங்க பிள்ளைங்க, அவங்க பேர பிள்ளைங்க எல்லாரையும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ முதியோர் இல்லம்ன்றது டோட்டல் டிஃப்ரெண்ட். ஸோ அப்படி ஒரு காரியத்தை நாங்கள் ரொம்ப வருஷமாக நிறைய பேரை வந்து ஸ்ட்ரீட்டில் எல்டர்ஸை ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் பார்க்குறோம் 99 வயசு ஒரு தாத்தாவை கூட நாங்கள் வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். நாங்கள் நிறைய ஆமாம் ஸ்ட்ரீட்லேருந்து ஆமாம் அப்படியே பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, இங்கே இருங்க பெட்ரோல் போட்டு வரேன், அப்புறம் சென்ட்ரலுக்கு கொண்டு போய் வெயிட் பண்ணுங்க, டிக்கெட் திருப்பதி போகலாம், டிக்கெட் தருவோம். ஸோ ஜிஹெச் ஆமாம் மேம், ஜிஹெச் ஆப்போசிட்டில் ஜிஹெச் இருக்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அப்படியே விட்டுட்டு உட்காருங்க. அப்புறம் போலீஸ் ஆர்பிஎஃப் கால் பண்ணுவாங்க, இவங்க வந்து அவர்ஸ் கணக்கில் இங்கே இருக்கிறாங்க, இவங்களை ரெஸ்கியூ பண்ண மேம். ஸோ அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஹோம் போடணும் இருக்கும். ஏன்னா நிறைய பேரை நாங்கள் வந்து 24/7 எப்போ வேணாலும் எங்களுக்கு வந்து ரெஸ்கியூ வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால அப்படி நாங்கள் முதியோர்களை நிறைய பேரை ரெஸ்கியூ பண்ணி அது ஒரு ஃபோட்டோ கூட இருக்கு. அவருக்கு தான் 99 வயசு அந்த தாத்தா. ஸோ அப்படி ரெஸ்கியூ பண்ணி அவங்கள போய் இல்லத்தில் விடுறது, இப்படி ஒரு அன்பு சொல்ல இருக்கும் போது அவங்க இங்கே வந்துட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு போகும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த ஸ்கீமை வந்து ஐயா இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் அதை நிர்வகிக்க கூடியவங்க ஒரு சரியான ஆளா இருந்தா மட்டும்தானே அதுக்கு வந்து கரெக்டான ஒரு இது இருக்கும். யார் கையிலயும் அது போயிருந்ததுன்னா இந்த அன்பு சோலை வந்து இவ்வளவு அன்பான சோலையா இருந்திருக்காது. இல்ல உண்மை மேம். உண்மையாகவே நாங்க எல்லா விருகம்பாக்கம் அன்பு சோலை எல்லா அம்மா அப்பா சார்பாகவும் நாங்க தமிழ்நாடு முதல்வர் சிஎம் சாருக்கு நாங்க ரொம்ப ஸ்டாலின் சாருக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்றோம். நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரீட்ல பெற்றோர்களை ரெஸ்கியூ பண்ணேன். சொந்த பிள்ளைகளே பேர பிள்ளைகளே வந்து நினைக்காத ஒரு காரியத்தை நம்ம நாட்டு முதல்வர் இனிஷியேட் எடுத்திருக்காருன்னா உண்மையாகவே அவருக்கு நாங்க தேங்க்யூ சொல்லுவேன். இவ்வளோ பேரோட சந்தோஷத்துக்கு பின்னாடி அவர் இருக்காரு. கரெக்ட்மா. உங்க பேர் சொல்லுங்க, எந்த இடத்துல இருந்து வரீங்க, உங்களுக்கு எத்தனை பசங்க? என் பேர் வி நிர்மலா. நான் அன்னை சத்யா நகர்ல இருந்து வரேன். எனக்கு 2 பிள்ளைங்க, 2 ஆண் பிள்ளைகள் தான். ஆனால் பெண் பிள்ளை இல்லை, அது ஒரு குறைதான் எனக்கு. ஆனால் இந்த அன்பு சோலை வந்த பிற்பாடு இங்கே வரும்போது காலையில் வரும்போது எப்போ அன்பு சோலைக்கு போவோம், நம்ம சகோதரிகள் எல்லாம் பார்ப்போம். இங்கே வரும்போது எவ்வளோ வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே இருக்க முன்கூட்டி எனக்கு முன்னால் வருவர்கள் என்னை வாமா நீங்கள் வரலன்னா ஒரே இதாக இல்லைங்க, ஒரு ஜாலியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை வரவேற்பாங்க. ஜாலியாக ஃப்ரெண்டுங்க. எப்போ பொழுது 10 மணி ஆகும்னு நினச்சிட்டே இருப்பேன். 10 மணி ஆனோடனே டக்குன்னு கிளம்பி வந்துடுவேன். 10:30க்குள்ளே இங்கே இருந்துருவேன். கரெக்டாக இங்கே வந்த உடனே டீ சாப்பிட சொல்லுவாங்க. எனக்கு ஃப்ரெண்டுங்கள்லாம் வந்து டீ சாப்பிடுமா, தண்ணி குடிமா, எப்படி செய்கிறீங்களா, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர் எடுத்து போடுவாங்க, உட்கார சொல்லுவோம். எல்லாம் ஜாலியாகவே பொழுது போகும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த அன்பு சோலைக்கு 4 மாதமாக நாங்கள் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம். சீதா மேடம் எப்போ வருவாங்கன்னு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த நேரத்தில் வர முடியாத சூழ்நிலையாக இருந்தது ஒரு டைம். ஆனால் சீதா மேடம் வருவாங்கன்னு சொன்னாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த மேடத்துக்கு நாங்கள் பேசினாவே ரொம்ப எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். அவங்க எப்போ வருவாங்க, என்ன சொல்ல மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்போம் சீதா மேடத்தை. அப்புறமே அங்கே ஆஃபீஸ்க்கு வந்து சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க, வேனில் கூப்பிட்டு போகும்போது அங்கேயும் நாங்கள் ஜாலியாக இருப்போம். அங்கேயும் எல்லாமே டான்ஸ்
கீன்ஸ் எல்லாம் எங்களை அறியாதவே நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். அதனால் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பரவாயில்ல, இந்த அளவுக்கு அன்பு சோலையை முன்னேற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லா ஒரு சந்தோஷமாக பேசுவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த அன்பு சோலை இன்னும் எலெக்ஷன் விட முடியுமோ, இன்னும் இருந்தால் நல்லதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இந்த அன்பு சோலை இல்லைன்னா முடியாது, அன்பு சோலை கண்டிப்பா தொடரும். இந்த அன்பு சோலை எங்களுக்கு இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேல நம்மளோட வேண்டுதல் பிரேயர்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. இத்தனை உள்ளங்கள், இதே மாதிரி எத்தனை உள்ளங்கள் இருக்கு, அத்தனை பேரும் ப்ரே பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த அன்பு சோலை இன்னும் பெருகணும், நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும். அப்படிதான் நாங்களும் நினைக்கிறோம். நாங்கள் அன்பு சோலை இருக்கணும். நம்ம எனக்கு 77 வயசு ஆகுது. எனக்கு இங்க வரும்போது எப்போ நாங்கள் இது பண்ணுவோம், டிவியில் பாட்டு போட்டால் கூட கையால் தானா டான்ஸ் வந்துடுது எங்களுக்கு. இப்போ உங்க வீட்டுக்காரரு இல்லைம்மா, 5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நீங்க எதனால இங்க வரணுன்ற நாட்டம் உங்களுக்கு எதனால வந்தது? எதனாலன்னா இங்க வந்து 4 பேரை பார்க்குறோம், நம்ம கலந்து எல்லார் கையிலையும் எல்லாம் பராமரிச்சு பேசிக்கிறோம். நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் கவலை வீட்டில் இருந்தால் தனியா இருப்பீங்களா? வீட்டில் நான் தனியாக டிவி பார்த்துட்டு தான் இருப்பேன். பசங்கள்லாம் காலேஜ் போயிடுவாங்க, மருமக அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ வீட்டில் தனியாக தான் தனியா இருப்பீங்கன்றதுக்காக இப்படி நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமா பேசி இங்கே வந்தோம்னா ஒரு ஜாலியாக பொழுது போகிறதே 4 மணி நேரம் 5 மணி நேரம் எப்படி போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. இல்ல இப்போ நீங்க தனியா இருக்கும்போது உங்களோட மனநிலை என்ன மாதிரி? ஏதேதோ ஒரு சிந்தனை வருதுமா, பல கஷ்டமான சிந்தனை வருது, ஏதேதோ ஞாபகம் வருது. இங்கே வந்தால் அந்த இதுவே மறந்துடும். எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவங்கள விசாரிக்கிறோமா, அவங்க எப்படி இருக்காங்களே, அதோட நம்மளே பரவாயில்ல. அதான் இங்கே வரும்போது நம்ம எவ்வளோ மேலு. இங்கே இருக்கும்போது ஒருத்தரை பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்க ஒரு கதை கஷ்டமாக இருக்குது, அவங்கள நினைக்க நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இப்படியே நாங்கள் பராமரிச்சுக்கிறோம், எல்லாம் ஜாலியாக இருக்கும். ஆனால் பொழுது போகிறதே தெரியலம்மா. இந்த அன்பு சோலைக்கு என் மனமான நன்றி. நீங்க உங்க பேரு, எங்க இருந்து வர்றீங்க, எப்படி வர்றீங்க, அதுதான் முக்கியமா நீங்க சொல்லணும். அதே முக்கியமா இருக்கிறீங்களே. வணக்கம்மா. வணக்கம்மா. உங்களுக்கு எத்தனை பசங்க? சக்கீனா பீவி. நான் கும்மணஞ்சாவடியிலேருந்து வரேன். கும்மணஞ்சாவடியில இருந்து வரீங்க. எப்படி வர்றீங்க? எனக்கு வர்றது தோத்தல. ஐயா பஸ் விட்டுருக்கிறாருல, ஃப்ரீ பஸ் விட்டுருக்காரு. ஃப்ரீ பஸ் அது இல்லைன்னா அவ்வளவுதான். உண்மையிலே சொல்றேம்மா, அந்த புள்ள நல்லா இருக்கணுமா, நல்லா இருப்பாரு. அவர் ஆட்சி தொடரணும். பொம்பளைங்க ஒவ்வொரு பொம்பளைங்க படுற பாடு அந்த பஸ்ஸில் வரக்குள்ள எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இல்லைன்னா அங்கே வர முடியுமாம்மா? கண்டிப்பா. அவர் நல்லா இருக்கணும், பஸ் அவர் வரணும், திரும்பவும் இந்த மாதிரி எங்களுக்கு நல்லா செய்யணுமா. நீங்க எப்படி உங்களுக்கு இந்த இடம் தெரிஞ்சது? செல்லுல பார்த்தப்ப மனசு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. நான் செல்லுல பார்த்தேன், ஏதாவது முதியோர் இல்லம் இருக்குமான்னு பார்த்தேன். இஸ்லாமான முதியோர் இல்லம் இருக்குமான்னு பார்த்தேன். அது எங்கேயோ இருக்குது. சரி, அப்புறம் பார்த்தா இது வந்துச்சு. இது என்னமோ தெரியல, நம்ம மாமியார் வீட்டுல இருந்து தாய் வீட்டுக்கு வருவோம் தெரியுமா? எப்படி இந்த வருங்க கும்புச்சம் போட்டு ஓடிடுவோம். அந்த மாதிரி ஆமா, எங்க அம்மா வீடு மாதிரி ஓடிடுறது. நான் அப்படித்தான் நினைப்பேன். ஆமா, எப்படா பொழுது விடியுது, நம்ம அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஓடிடுறது. ஆசையா இருக்கும், ஆசையா இருக்கும். இங்க வந்து எல்லாரையும் பார்க்க பேச, அவங்களோட குறைய கேட்போம், அவங்கவுங்க குறைய சொல்லுவாங்க. நமக்குள்ள லேசா லேசா இருக்கும், மனசு அப்படி லேசா இருக்கும், எந்த சிந்தனையும் இருக்கு. இல்லம்மா வீட்டுல இருக்கக்குள்ள இல்லம்மா. உனக்கு ஒண்ணு தெரியுமாம்மா, மரண ஊசியை போட சொன்னவன் நான். உங்களுக்கு மரண ஊசியை போட சொன்ன நரக வேதனையா இருந்துச்சு எனக்கு. அதான் தனிமையில இருக்கக்குள்ள எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. எங்க வீட்டுக்காரர் 26 வருஷம் ஆச்சு இறந்து. ஆமா, அந்த பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அதுகளை படியேற்றி விட்டேன். அதை காலை பிடிக்காம ஏறாம விட்டுட்டேன், கிளை நின்னுட்டேன். சரி, பிள்ளைங்க நல்லபடியா வாழுது கொள்ளுதுன்னு சந்தோஷம். இப்படித்தான் வாழணும், நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைப்போம். ஆமா, எல்லாரும் ஒரு குறை இல்லாம நல்லா இருக்காங்க ஆண்டவருடைய புண்ணியத்தால. இப்ப அம்மாவுடைய இதால தயவுனால நான் இப்ப இங்க நிக்கிறேன். எனக்கு எங்க அம்மா வீடாது. நான் இவ்வளவு நாள் இருந்தது மாமியார் வீடு, இப்ப இருக்கிறது எங்க அம்மா வீடு. அம்மா வீடுனா சலுகை ஜாஸ்தி. உண்மையில என்ன வேணும் ஏது வேணும்னு குறையெல்லாம் கேட்டுக்குவாங்க. நம்ம இவ இருக்கிறல்ல காவியா தாரா எல்லாம் எங்களை நல்லபடியா பாத்துக்குதோம்மா. ஆமா, எங்களை நல்லபடியா ஒரு முகம் சுளிக்காம நல்லபடியா பார்த்து. அது என்னமோ தெரியல, இந்த காலு இங்க ஓடி அரைச்சது. அதுதான் காலு எங்க ஓடி அரைச்சது. சந்தோஷம் தானே, நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, அதுதான் வேணும். இந்த அன்பு இருக்குமா, லண்டன்ல இருந்து கூட வந்துருவேன் நான். இந்த அன்பு லண்டன்ல கூட நான் வந்துருவேன். குமுதினிமா, இந்த விஷயம் இவங்க பேசுறதெல்லாம் வைக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. சொல்லுங்க. ஒரு மனுஷன் மனசுல பாரம் இல்லாம ரொம்ப சந்தோஷமா அன்பெல்லாம் நிறைய நிறைஞ்சு போயிருந்தாங்கன்னா அவங்களோட ஆயுள் நீடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த தாய் உள்ளங்களோட ஆயுள்லாம் நல்லா நீடிச்சு அவங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணுங்கிறது வந்து மகராசி. எவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட இருக்காங்க பாருங்க. சந்தோஷம் தானே, இந்த வயசுல நீங்க சந்தோஷமா இருக்கிறதா முக்கியம். 71 வயசு 72 வயசு ஆகுது. இப்ப சந்தோஷமா இருக்கேன்னா பாத்துக்கிடுங்க. ஆமா, நான் பிறந்த வீடு தென்காசி.
இந்த பிறந்த இடத்துல நான் தாங்க தரிகாரவங்க. எங்க தெருவுல எத்தனை வீடு இருக்குன்னே எனக்கு தெரியாது. வீட்டுக்குள்ளே ரொம்ப கஷ்டம். தறி நெசுக்கிட்டு நூல் சுத்திக்கிட்டு இப்படி இருக்கும். அதை விட்டு புருஷன் வீட்டுக்கு வந்தேன். அங்க பிள்ளைகளை பார்க்க கொள்ள அவரை பார்க்க வெளியே உலகமே தெரியாது. அப்புறம் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தேன். பிள்ளைங்களை பேரனை பார்க்க இவங்களை பார்க்க இப்படி இருந்துச்சு. எல்லாத்தையும் தடையெல்லாம் மீறி தான் நாங்க வந்தேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க. அதுதான் என் பிள்ளைகள்ட்ட சொல்லுவேன். என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப என்ன போகாதேன்னு சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி 4 பிள்ளைங்களும் உத்தரவு கொடுத்துச்சுமா. நான் வந்தேன். பாத்தீங்களா? எங்க அம்மா வீட்டுக்கு வந்தேன். அம்மா வணக்கம். வணக்கம்மா. எப்படிமா இருக்கீங்க? விஜயலட்சுமி. நான் கேட்கறதுக்கு முன்னாடி மடை திறந்து விட்டா மாதிரி கொட்டுறீங்க. வாங்க வாங்க. என் பேர் விஜயலட்சுமிமா. எனக்கு 3 பசங்க, 2 பையன் 1 பொண்ணு. எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். எல்லாரும் பேரம்பேத்தி எல்லாம் இருக்காங்க. பேத்தி காலேஜ் படிக்குது. எல்லாம் நல்லா இருக்காங்க. நானும் நல்லா இங்கே வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு இங்கேயே இருக்காங்க. ஒரு 40 வருஷமா இந்த ஏரியாவில் பால் எல்லாம் போடுறது அப்படியே இருக்காங்க. அவர் கூட நம்ம அங்கே தனியாக இருக்க வேணான்னு இங்கே வந்து அவர் கூட நாங்கள் ஒரு பழைய வீடு பார்த்துக்கின்னு அங்கேயே இருக்கோம். அங்கே இருக்கும்போது இங்கே வந்து அன்புச்சோலை திறந்துருக்காங்கன்னு சொன்ன உடனே எங்கள் வீட்டுக்காரர் தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்தாங்க. அவர் வந்து 2-3 நாள் பொறுத்து எனக்கு வந்து சொன்னார், இந்த மாதிரி பக்கத்தில் எல்லாரும் வயசானவங்களுக்கெல்லாம் பார்க்குறாங்க, நீ போகிறது இருந்தா போ, சும்மா தானே இருக்க அப்படின்னு. அப்புறம் நான் இங்கே வந்தேன். வந்த உடனே அன்றைக்கும் இந்த மாதிரி தான் கேமரா இதெல்லாம் எடுத்தாங்க. எடுக்கும் போது எனக்கு ரொம்ப அழ வந்துச்சு. ஏன்னா வீட்டை விட்டு வந்து இங்கே தனியாக இருக்கிறோன்னும் போது எனக்கு ரொம்ப அழ வந்து அழுதுட்டேன். நான் அழுதுட்டு அப்போ எல்லாரும் சொன்னாங்க, ஏன் நீ அழுத, தைரியமாக பேசுகிற, அப்புறம் அழுதுட்டியே அப்படின்னு. எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருந்தது, நான் அழுதுட்டேன் அப்படின்னு. அப்புறமாட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் போயிட்டு அங்கேயும் போய் பேசிட்டு, இந்த மாதிரி எங்களுக்கு வயசானவங்களுக்கு இங்கே திறந்துருக்கிற மாதிரி எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி ஒன்று திறந்தா கொஞ்சம் நல்லா எல்லாருக்கும் எங்களை மாதிரி பயன்படுத்துவாங்க இல்லைங்களா அப்படின்னு நாங்கள் அங்கேயும் பேசிட்டு வந்தோம். இங்கே காலையில் 9 மணி 9:30 மணிக்கு அப்படி வருவோம். வந்தாங்கன்னா பிஸ்கெட்டோ காப்பியோ ஏதோ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துருப்பேன். கொஞ்ச நேரம் அங்கே போய் பார்க்கணுமேனு ஓடிடுவேன். மத்தியானம் ஒரு 11:30 மணிக்கு வருவேன். வந்தாக்கா இங்கே யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது. அப்புறமா அந்த யோகா பண்ணும்போதே அந்த யோகாவில் வர இது பார்த்துட்டு எங்களுக்கு அந்த மாதிரி கரெக்டாக வராது, அப்படியே டான்ஸ் ஆடிடுவோம். இப்படி பண்றதுக்கு பல இப்படியே பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வெளியில பண்ணுவோம். வெளியில எல்லாரும் பாக்குறாங்கன்னு இப்ப உள்ள போயிட்டு உள்ள நீங்க என்ன பண்ணீங்கன்னு போடுறாங்க இல்லையா, அந்த டிவிலயே போடுறாங்க இல்லையா, அந்த டிவில போடும்போது என்ன ஆகுது, எங்களை மீறி நாங்க டான்ஸ் ஆடிடுவோம். அதுக்கப்புறம் 1 மணிக்கு மேல சாப்பாடு எல்லாருக்கும் ஒரு ரசம், ஒரு பொரியல், சாம்பார், அன்னன்னைக்கு வேற மாதிரி டிஷ்ஷு. அது நடு மத்தியத்தில் யாராவது உங்களை மாதிரி இருக்கிறவங்க கொண்டு வந்து கொடுத்தாலும் வடை பாயசத்தோட அன்னைக்கும் சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க. சாயந்தரத்தில் டீ, பிஸ்கெட்டு, சுண்டல், இந்த பழங்க வகைக்கு கூட ஒரு நாளைக்கு கட் பண்ணி அதுவும் கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு 5 மணி வரைக்கும் இருந்துட்டு ஜாலியாக சிரித்து பேசிட்டு கிளம்பிடுவோம் அன்புச்சோலை. சரி, நீங்கள் இப்போ இவ்வளோ சொன்னீங்க, அதாவது பசங்க வந்து 3 பேர், அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நீங்களும் உங்கள் வீட்டுக்காரர் இங்கே வந்து இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து அங்கேருந்து தனியாக அவங்களே அனுப்பிட்டாங்களா, இல்லை ஏன் வரக்கூடிய சூழ்நிலை உங்கள் பசங்களை விட்டுட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை எதனால? பிள்ளைங்க எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்கும்போது நம்மளை கொஞ்சம் ஒரு மாதிரி தள்ளி வைக்கிறாங்க இல்லையா, பொண்டாட்டி தான் வேணும் மெயின் போது அப்ப நம்ம கொஞ்சம் ஒதுங்கி தானே இருக்கணும். நம்மளால அவங்க குடும்பத்துக்குள்ள சண்டை வரக்கூடாது, நீங்களாவே கொஞ்சம் நானே சரி அந்த யோசனை எல்லாம் நினைக்க வேணான்ட்டு இங்க அங்க இருந்தா கொஞ்சம் நினைச்சு கொஞ்சம் அழுதுன்னு அப்படி ஒரு நாள் யோசனை பண்ணுவேன், படுப்பேன், வெளியில வந்து நிப்பேன், அப்படி இருப்பேன். இப்ப இங்க வந்து கொஞ்சம் எல்லாரையும் பார்க்கும்போது நம்ம மனசுல இருக்குது அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க நம்மளே பரவாயில்ல போல இருக்குது, நம்மளுக்கு ஒரு அளவுக்கு கஷ்டம் இல்லை, நம்ம இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு பாத்துக்கிறோம் அப்படின்ற வீட்டுக்காரர் கூட அவரும் வருவாரு. இன்னைக்கு அவரு கொஞ்சம் வெளியில போயிருக்காரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கு. நீங்க மட்டும் இல்ல, இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தருமே அவங்க வீட்டுல தனிமையா அவ்வளவு பிரச்சனைகள் இருந்ததுனால இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஆறுதல் பட்டுக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறீங்க, நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு உண்மையிலே மனசுல ஒரு பெரிய திருப்தியை கொடுத்துருக்கு. நிறைய இப்ப யோகா பண்றீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க, எக்ஸசைஸ்ங்கிற பேர்ல டான்ஸ் ஆடி எல்லாரையும் ஜாலியா ஹாப்பியா இருக்கீங்களா? நாங்க வந்து
சின்ன பசங்க மாதிரி அந்த நேரத்துக்கு எங்களுக்கே கரெக்ட் தான். வயசு இதுக்கெல்லாம் வயசு ஒரு விஷயமே கிடையாது. சோ அதனால குழந்தைங்களாவே மாறி சந்தோஷமா நிம்மதியா இருக்கீங்கல்ல. அன்பு சோலை அமைச்ச முதல்வருக்கு அன்பார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷம்.